Astrology astro means stars, logic means studying about that, that's all. ஸ்டார்ஸ்க்கும் மனுஷனுக்கு என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிறது. ஜோதிடம் ஏன் சொல்றேன்னா, ஜோதினா லைட். ஒரு லைட் ஆன் பண்ணீங்கன்னா இது 3 lakh ஸ்பீட்ல ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் ஆகும் போது அது என்னென்னத்தை மீட் பண்ணுதோ என்னென்ன ஆகுதோ அதெல்லாம் அது ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இந்த இயற்கை நம்மோடு எப்படி இன்வால்வ் ஆயிருக்கு, அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் ஜோதிடம் சொல்றது. கணியம் என்ற எதையும் கணக்கிட்டு செயல்படுகின்ற முறைக்குனால தமிழ்ல அதை கணியம் சொல்றோம். ஓகே, சரி. இந்த ஜோதிடத்தை எப்படி அப்ளை பண்ணாங்க, இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரபஞ்சத்தை வரைகிறேன். அதாவது நம்மளை சுற்றி ஸ்டார்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை நான் வரைகிறேன் இப்போ. இந்த பிரபஞ்சம் இது சென்டரில் சன், மெர்க்குரி, வீனஸ், அதாவது சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. ஓகே, இப்போ சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், பூமி இருக்கு. பூமி மேலேருந்து தானே எல்லாத்தையும் பார்க்குறீங்க நீங்கள். இந்த பூமியிலன்னு பார்க்கும்போது இந்த டோட்டல் 360 டிகிரியை they have divided into 12 equal parts. ஓகே, 12 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பூமி மேலேன்னு பார்க்குறீங்க. இப்போது சன், மெர்க்குரி இங்கே இருக்குது. சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், இப்போ சாட்டர்ன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூமி மேலேன்னு பார்க்குறப்போ இந்த பிளானட் இங்கே பிளேஸ் பண்ணுறது. திஸ் இஸ் மெர்க்குரி. இப்போ பூமியில் இப்போ சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த் பூமியிலன்னு பார்க்குறீங்க. வீனஸ் இங்கே இருக்குது, வீனஸை இங்கே பிளேஸ் பண்ணுறீங்க. ஓகே, வீனஸை இங்கே பிளேஸ் பண்ணுறீங்க. சன் இங்கே இருக்குது, சன்னை இங்கே பிளேஸ் பண்ணுறீங்க. இங்கே சன், மெர்க்குரி, வீனஸ், மெர்க்குரி, மெர்க்குரி இங்கே இருக்குது, மெர்க்குரி இது கூடவே இருக்குது. சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், எர்த்லன்னு பார்க்குறீங்க. இங்கே வந்துட்டு மார்ஸ் இருக்குது, இங்கே ஜூபிட்டர் இருக்குது, இங்கே சாட்டர்ன் இருக்கு. அதாவது நீங்க பூமி மேல பார்க்கும்போது எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கோ அங்க போடுறது. அவ்வளவு. இதைத்தான் நம்ம இப்படி எழுதுறோம். இந்த 12 டிவிஷன்ஸ் தான் இது. பூமி தான் சென்டர். நீங்க பிறக்கிறப்ப எந்த இப்போ இந்த பிளானட் என்னென்ன பிளானட் இன்னைக்கு என்னென்ன பிளானட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ் இங்கே இருக்குது, ராகு இங்கே இருக்குது, கேத்து இங்கே இருக்குது, மூணின் முருகேஸ்வர, ஆரித்ரா, புனர்வசு, புஷ, ஆஸ்லேஷன், இன்னைக்கு உத்தர நட்சத்திரம் இங்கே இருக்குது, ஜூபிட்டர் இங்கே இருக்குது, ஜூபிட்டர் டிரான்சிட் ஆயாச்சு, ஜூபிட்டர் இங்கே இருக்குது, மெர்க்குரி இங்கே இருக்குது, வீனஸ் இங்கே இருக்குது, சாட்டர்ன் இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 சன் இது. ஸோ இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு மேலே. ஸோ இதை தான் பூமி மேலே நீங்கள் பார்க்குறப்போ என்னென்ன பிளானட்ஸ் எங்கே இருக்கோ அதை பிளேஸ் பண்ணுறது. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு பிளானட்டு ரவுண்ட் அடிக்கும். இப்போ மூன் வந்துட்டு 27 டேஸ்க்கு ஒரு ரவுண்ட் அடிச்சிடும். ராகு கேத்து 1.5 இயர்ஸ்க்கு ஒரு ரவுண்ட் அடிக்கும். ஜூபிட்டர் 1 இயருக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கும். சன்னு 1 இயருக்கு ஒரு ரவுண்ட் வந்துடும். வீனஸ் 45 டேஸ்க்கு ஒரு வீட்டுக்கு ஜம்ப் ஆகும். மெர்க்குரி 35 டேஸ்க்கு ஒரு ஜம்ப் ஆகும். மார்ஸும் அவ்வளோதான். சாட்டர்ன் 30 இயர்ஸ்க்கு ஒரு ரவுண்ட் அடிக்கும். ஸோ தீஸ் கேல்குலேஷன்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இது எப்பப்போ எங்கெங்கே போகுது, நீங்கள் பிறக்கிறப்ப என்னென்ன பிளானட்ஸ் எங்கே இருக்கோ அது பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதுதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து இருக்கோம். இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் சப்ளை இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே அப்ளை ஆகணும், ஏன் வேரி ஆகுது? இந்த கொஸ்டின் எல்லார் மைண்டில் இருக்குது. ஆஸ்ட்ராலஜி அது எப்படி ஒர்க் ஆகிடும்? இவ்வளோ ஜனங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகுமா?
அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மொபைலில் சிம் கார்டு போட்டிருக்கீங்க இல்லைங்களா, உங்கள் சிம் கார்டு ஒர்க் ஆகிற மாதிரி இவங்க சிம் கார்டு ஒர்க் ஆகல. இவங்க இந்த நம்பர் போட்டால் தான் அது ஒர்க் ஆகும், அவங்க நம்பர் போட்டால் தான் அது ஒர்க் ஆகும், அவங்க நம்பர் போட்டால் தான் அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் பிறக்கிறப்போ அப்போ என்ன பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருந்துச்சோ அந்த காம்பினேஷன் பிரகாரம் உங்கள் சக்ராஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த சக்ராஸ் அந்த பிளானட்ஸோட கரெக்டாக லிங்க் ஆகி அது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எவ்ரி 1.5 minutes 2 minutes everything will change. புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டின் நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கணும். வருவேன் யாருன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ಅದು ಹೆಂಗೆ ವರ್ಕ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ, ನೀನು ಇಲ್ಲ ಕೂತಿದ್ಯಾ ನಾನು ಇಲ್ಲೇ ಕೂತಿದ್ದೀನಿ, ನಿಂಗೆ ಬೇರೆ ವರ್ಕ್ ಆಗ ನನಗೆ ಬೇರೆ ವರ್ಕ್ ಆಗುತ್ತಾ அப்படின்னு கேட்பாங்க. எஸ் 100% இட் ஒர்க்ஸ். உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, அவர்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணால் தான் உங்கள் நம்பர் ஒர்க் ஆகுது, அவர் ஃபோன் பண்ணால் அவர் நம்பர் தான் ஒர்க் ஆகுது, அவர் யார்கிட்ட பேசணுமோ அவர்கிட்ட பேசும்போது தான் அது ஒர்க் ஆகுது. சேம் வே யுவர் சக்ராஸ் will work depending upon the planetary combination at what time you are born. It varies from each and everybody. புரிஞ்சுங்களா? அந்த வேரியேஷன் தான் உங்க பாடியில ரிஃப்ளெக்ட் பண்றது, அதுதான் தம்பு இண்டிகேட் பண்றது. எவ்ரி தம் வில் சேஞ்ச். ஒருத்தருக்கு ஒரே மாதிரி தம்பு இருக்காது. ஏன் இருக்காது? பிகாஸ் ஆஃப் தீஸ் காம்பினேஷன்ஸ். இந்த பிளானட்ஸ் எவ்ரி செகண்ட் இட் இஸ் மூவிங். அந்த மூமெண்ட் இஸ் கிவிங் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ். நிறைய மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அந்த மாற்றங்களால் பல மாற்றங்கள், அந்த ஒவ்வொரு பிளானட், இப்போ சன்ல வந்து ஹைட்ரஜன் இருக்கு, ஈலியமா கன்வெர்ட் ஆகி பூமிக்கு வருது. வீனஸ்ல 95% கார்பன் இருக்கு. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் ஹஸ் காட் டிஃபரெண்ட் கெமிக்கல் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் யார் யார் உடம்புல எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். இப்போ மாருதி கார் என்ஜின் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஸ்கோடாவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா என்ன ஆகும்? இட் வில் நாட் ரன். அதே ஸ்கோடா என்ஜினை கொண்டு அந்த மரத்தில் போட்டால் மரத்து ஸ்கோடா மாதிரி ஓடுமா? உங்கள் கெப்பாசிட்டி என்ன இருக்கோ அதுக்கு மாதிரி தான் உங்கள் உடம்பு ஒர்க் ஆகும். ஒருத்தர் நான் கோட்டீஸ்வரம் பண்ணிடுறேன் அஸ்ட்ராலஜி இல்லைன்னா நோ, யூ கேன் நாட் டூ இட். அவன் லிமிட்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். யூ கேன் நாட் கோ பியாண்ட் தி லிமிட். இதெல்லாம் பேசிக்ஸ். இந்த பேசிக் கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் அஸ்ட்ராலஜிக்கலை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம எப்படி வரைகிறோம். நார்த் இந்தியன்ஸ் இப்படி வரையும். இப்போ லக்னம் மக்கர லக்னம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, மேஷன் லக்னம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ரிஷபா மிதுனா கடகம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்ம இதை தான் எப்பயுமே லக்னம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது மக்கர லக்னம்னா திஸ் வில் பி 10,000, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நம்ம என்ன பண்ணுவோம், this started as 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, அதே வெஸ்டர்னர்ஸ் என்ன பண்ணுவான், ஃபாரின் கண்ட்ரீஸில் தே வில் யூஸ் ரவுண்ட். ரவுண்டில் என்ன பண்ணுவான், தே வில் டிவைடட் இன்டு 12 equal parts. ஓகே, பண்ணிட்டு என்ன பண்ணுவான், ஆன்டி கிளாக் வைஸில் அதை சொல்லுவான் 1, 2, 3. ஏன் அப்படின்னாக்கா அர்த் வில் மூவ் வெஸ்ட் டு ஈஸ்ட். அதனால தான் உங்களுக்கு சன் ஈஸ்ட் வெஸ்ட் மூவ் வர மாதிரி தெரியுது. ஆன்டி கிளாக் வைஸில் அர்த் சுற்றுறதுனால அவன் ஆன்டி கிளாக் வைஸில் அதை எழுதுறான். அவ்வளோதான். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த பேசிக் பிரபஞ்சத்தை நம்ம இங்கே வரையணும். அவ்வளோதான். இந்த குண்டலி இஸ் நத்திங் பட் வி ஆர் ரைட்டிங் தி பிரபஞ்ச இயர். தட்ஸ் ஆல். புரிஞ்சுங்களா? இதை இங்கே வரையணும். நீங்கள் பிறகுறப்போ எந்தெந்த பிளானட்ஸ் எங்கே இருந்ததோ அதுக்கு தக்குற மாதிரி உங்கள் சக்கரஸ் ஃபார்ம் இருக்கப்போ ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு இது இந்த பேசிக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ சன் இங்கே வந்தால் எக்ஸால்டட்னுவான், இங்கே வந்தால் டெபிலிட்டேட்டட்னுவான். சன் மேஷத்தில் 10 degree போகும்போது எக்ஸால்டட் உச்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ சன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி கண்டுபிடிச்சான்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க யாரை கேட்டாலும். அது கொட்டி தர்ற புக்கல் பர்க்கொலி அஷ்டே புக்கில் கொடுத்துருக்கோம், எழுதிக்கோம். இன்னும் நம்ம ஜனங்க வந்துட்டு உயிர்கள் வாழ்ந்தது நீங்கள் டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் பைபிளில் மனுஷன் 800 வருஷம் 900 வருஷம் வாழ்ந்திருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இது டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா thousands of years மனுஷனுங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க நேக்கடையிலே இந்த பிரபஞ்சத்தை பார்த்துருக்காங்க. ஒரு கிரகம் ஒரு இடத்துல வரப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அது சக்கரத்தில் எப்படி ஒர்க் ஆகுது. அதே ஒரு இடத்துக்கு வரப்போ எப்படி வீக்காக இருக்குது, அது எந்த சக்கரத்தில் வீக்காக இருக்குது. இப்படி கண்டுபிடிச்ச கொடுத்தது தான் இந்த ஜாதகம். ஸோ நீங்கள் பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த கொஸ்டின் கேட்டாக்கா யூ ஆர் கேப்பபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ், தென் ஒன்லி யூ கேன் கிவ் குட் ப்ரிடிக்ஷன் டு அதர்ஸ். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால தான் உங்களை பேஸில் ஸ்ட்ராங் பண்ணுறேன். அவ்வளோதான்.
ஸோ இப்போ சன் எக்ஸால்டட் டைமில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்கள் அஞ்சன சக்கரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே துலால இருக்கிற பிறந்தீங்கன்னா டெபிலிட்டேட்டட் நீச்சமாக இருக்கும். அதே மாதிரி ஜூபிட்டர் எக்ஸால்டட் இயர், ஜூபிட்டர் டெபிலிட்டேட்டட் இயர், மார்ஸ் எக்ஸால்டட் இயர், மார்ஸ் டெபிலிட்டேட்டட் இயர், மெர்க்குரி எக்ஸால்டட் இயர், மெர்க்குரி டெபிலிட்டேட்டட் இயர், வீனஸ் எக்ஸால்டட் இயர், வீனஸ் டெபிலிட்டேட்டட் இயர், மூன் எக்ஸால்டட் இயர், மூன் டெபிலிட்டேட்டட் இயர். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த ஜாதகம் உங்கள்கிட்ட பேசும். when this planet is moon is weak அப்படின்னா mentally is not so strong ன்னு அர்த்தம். பார்க்கும்போது கண்டுபிடிச்சலாம். சன் இஸ் மோர் பவர்ஃபுல் பண்ணால் இஸ் பவர்ஃபுல், இஸ் ரூலிங் நேச்சர் பர்சன். இப்போ யாரை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு, ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தர் ஜாதகத்தை அவன் தெரிஞ்சு வச்சுட்டானாக்கா அவன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் எடுக்கலாம். புரிஞ்சுங்களா? who is not capable அவனை எங்கே யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிக்கலாம். who is very much capable எங்கே யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அஸ்ட்ராலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுங்களா? இந்த மொமெண்ட்ரியை கண்டுபிடிக்கிறது. ஓகே, அதர் தான் இந்த மூமெண்ட்டை பார்த்து அவங்க எழுதி வச்ச இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன் அப்ளை பண்ணி அதை ப்ரெடிக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ த பேசிஸ் ஒன்லி திஸ். ஓகே, இந்த கிரக கூட்டங்கள் இது ஒன்று ஒரு கெமிக்கல் இருக்குது. இப்போ சன் ஆரஞ்சு கலர், மார்ஸ் ரெட் கலர், ஜூபிட்டர் எல்லோ கலர், சாட்டர்ன் ப்ளூ கலர். என்னத்துக்கு அப்படி இருக்குன்னா ஒன்றில் ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் இருக்குது. இதெல்லாம் சுற்றின்னு வரும்போது இப்போ சன், மெர்க்குரி, வீனஸ், அர்த்னாக்கா பூமி, இந்த கெமிக்கல் இதெல்லாம் சுற்றி வரப்போ இந்த கெமிக்கல் எல்லாம் பூமி மேலே ஒர்க் ஆகி பஞ்சபூதங்கள், நெருப்பு, காற்று, மழை எல்லாம் விழுந்து உயிர்கள் வந்தது. அப்படின்னு சொன்னால் இந்த கெமிக்கல் காம்பினேஷன் மூலயமா தான் எல்லா உயிர்களும் வந்திருக்கு. அப்போது உங்கள் உடம்புல எது நடந்தாலும் இந்த இயற்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உங்கள் உடம்பில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அது எல்லா விதமான மாற்றம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு லக்னான்னு வச்சுக்கோங்க. பேசிக் கேரக்டர், உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கும், பிரதர்ஸ், இது ஃபைனான்ஷியல் பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு ரைட் ஐ ப்ராப்ளமா லெஃப்ட் ஐ ப்ராப்ளமா இல்லை 2 ஐ ப்ராப்ளமா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில், ரைட்டிங்ஸ், இங்கே வந்தீங்கன்னா லேண்டு, ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கல்ஸ், மதர், இங்கே வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், அம்யூஸ்மெண்ட்ஸ், கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஸ்பெக்குலேஷன்ஸு, ஆக்டர்ஸ் அண்ட் கேம்பிளிங்ஸ், இங்கே லோன் பண்ணுவான், அதாவது லோன் ப்ராப்ளம், எனிமீஸ், ஓகே, சீக்ரெட் எனிமீஸ், இதெல்லாம் வந்துடும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் பார்ட்னர் இப்படி வரும். இங்கே லாங்கிவிட்டி, ஆயுஷ் நல்லா இருக்கா, இன்சூரன்ஸு, இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஃபாதர், லாங் ஜேர்னி அண்ட் உங்களுக்கு பூர்வ புண்ணியம், பூர்வ ஜென்மத்தில் என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்றது. 10th house talks about ப்ரொஃபஷனில் எந்த பொசிஷனுக்கு போவீங்க, எப்படி வாழுவீங்கன்னு. 11th house talks about லாபா, பணம் எப்படி சம்பாதிப்பீங்க. 12th house talks about bed comfort, going for long journey, foreign settlement. இப்படி இந்த பிளானட்டரி மூமெண்ட்டை வச்சு அது எங்கெங்கே போகும்போது உடம்பில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது, அந்த மாற்றங்களின் விளைவுகள் எப்படி இருக்கிறது. சரி, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சன் இருக்கு இல்லைங்களா, சன்னு மெர்க்குரி, வீனஸ், அர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டான் பார்க்குறோம். சன், மெர்க்குரி, வீனஸ், அர்த் இருக்கு. அர்த்தை விட 100 times பெருசு பூமி, சூரியன். 100 times பெருசாக இருக்கிறதுனால அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் எல்லா பிளானட்டையும் அதை சுற்றின்னு இருக்கு. சூரியன் சென்டரில் இருக்குது, எல்லா பிளானட்டும் அதை சுற்றி வந்துட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் தட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, சன் அப்படின்னா எல்லா பிளானட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. உங்கள் ஜாதகத்தில் சன்னு மேஷத்தில் எக்ஸால்டட் ஸ்டேட்டில் இருக்குது, உச்சஸ்தானத்தில் இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் அஞ்சாம் சக்கரம் பவர்ஃபுல்லாக இருக்கும். சன்னுடைய கேரக்டர் என்ன? இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி பிளானட்ஸ், எல்லாத்தையும் அதனுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கு. உங்கள் ஜாதகத்தில் சன் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூ வில் ஹேவ் தி கெப்பாசிட்டி டு கண்ட்ரோல் அதர்ஸ், ரூல் அதர்ஸ், யூல் பிகம் லீடர்ஸ், யூல் பிகம் பவர் பிகாஸ் தட் கெமிக்கல் இஸ் இன் யுவர் பாடி மோர். புரிஞ்சுங்களா? இவ்வளோதான் ரியாக்ஷன். அது ஜாதகன்றது அதை படிச்சுட்டு அப்படியே சொல்றது இல்லை. the character of that particular planet எங்க இருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, அதனுடைய கேரக்டர் என்ன, அந்த கேரக்டர் உங்க உடம்புல இருந்து வெளிவரும். புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் ஹவ் அஸ்ட்ராலஜி ஒர்க்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன், மெர்க்குரி ரொம்ப க்ளோஸா இருக்கு இல்லைங்களா. ஓ, சன், மெர்க்குரி, வீனஸ், அர்த்தில் இருக்க நமக்கே இந்த சூடை பொறுக்க முடியல, கோல்டை பொறுத்துக்க முடியல. மெர்க்குரி எவ்வளோ க்ளோஸாக இருக்கு, எவ்வளோ ஹீட் இருக்கும், விஸ்டாண்ட் பண்ணுறதே கஷ்டம். இது என்ன பண்ணும், தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 80 நாள் எடுத்துக்கும், சூரியனை சுற்றி வர்றதுக்கும் 80 நாள் எடுத்துக்கும். அப்போ ஆஃப் போர்ஷன் ஒரு பக்கம் இருக்கும், ஆஃப் போர்ஷன் இன்னொரு பக்கம் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பக்கம் ஓவர் ஹீட்டு, ஒரு பக்கம் -°. டுவெல் கெமிக்கல் காம்பினேஷன் இந்த பிளானட்ல நடக்குது. இந்த பிளானட்
பவர்ஃபுல்லாக இருக்கிற டைமில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் உடம்புல அந்த டுவெல் நேச்சர் இருக்கும். அதை தான் மிதுன ராசின்னு சொல்கிறது. மேல் அண்ட் ஃபீமேல் ஃபோட்டோ போட்டிருப்போம். யூல் ஹாவ் டுவெல் கேரக்டர். அதே மெர்க்குரி ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அது எவ்வளோ கிளவர் இருந்தால் அங்கே சர்வே ஆக முடியும், எவ்வளோ இன்டெலெக்சுவலாக இருக்கணும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மெட்டல் கண்டென்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதை தான் கன்னியாராசிக்கு அப்ளை பண்ணுறது. புதா அதுக்கு அதிபதி. கன்னியாராசி பீப்புள்ஸ் ஆர் வெரி மச் கன்னிங், செல்ஃபிஷ், செல்ஃப் கண்டென்ட். அது அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்கன்னா அதே ஏமாற்றிக்கிட்டு அங்கே சர்வே ஆகுது அப்படின்னா ஹவு கிளவர் இட் இஸ். புரிஞ்சுதுங்களா? திஸ் கேரக்டர் இஸ் இன்டர்பிரிட்டட் ஃப்ரம் யுவர் பாடி. உங்க பாடியிலேருந்து அந்த செயல்கள் வெளிப்படுவதைத்தான் ஜோதிடம் என்று சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? இந்த கான்செப்ட் எவனும் கொடுக்க மாட்டான் எங்க போனாலும். உங்களுக்கு என்ன சொல்லுவான், இந்த பிளானட் இங்க இருக்கு, இது எக்ஸால்ட் ஆனா இப்படி, டெப்ளிகேட்டட் ஆனா இப்படி, இந்த சரக்கரேஷன் மூவபிள் நேச்சர் பர்சன் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவான். the ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் இஸ் திஸ். புரிஞ்சுங்களா? இதுக்கும் கடவுளுக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, we are come from nature. நேச்சர்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றதோ அது நம் உடலில் மூலமாக அதனுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறது. அவ்வளவுதான். அந்த வெளிப்படுத்த குணங்களை நல்லதா இருந்தா செய்யறது, கெட்டதா இருந்தா இது எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜோதிடம். ஓகே, கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு அஸ்ட்ராலஜின்னு என்ன ஐடியா வந்துடுச்சு. ஓகே, இங்க என்ன கொஸ்டின் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ how it is possible, இது இப்படியா அப்படியான்ற நிறைய கேள்விகள் வரும். ஓகே, அப்படி என்ன இருந்தாலும் கேட்கலாம். ஐ கேன் ஆன்சர் எனி கொஸ்டின்ஸ். நீங்க நேச்சரை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அஸ்ட்ராலஜியை கரெக்டாக ஸ்டடி பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். பியூட்டிஃபுல்லாக கண்டுபிடிக்கலாம். இந்த மெடிசனுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் ஆகும். ஒரு ஜாதகர் பார்த்த உடனே அவருடைய கேரக்டர்னா அவர் ஹெல்த் ப்ராப்ளம் எந்த இடத்துல இருக்கு, ஒருத்தருக்கு தள்ளனவுன்னு சொல்லுவான், அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதே வயிற்றுல இருக்கும். நீங்கள் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். தலை ரொம்ப நோச்சார், என்னால் முடியல, தூக்கம் வர மாட்டேது, ஐசைட் கிளாஸ் போட்டு பார்த்தேன் கம்மியாகலன்னுவான். நீங்கள் வயிறுக்கு மருந்து கொடுத்து பாருங்கள், தலை காணாம போயிடும். இதெல்லாம் நீங்கள் இதில் கண்டுபிடிச்சிடலாம். எனிதிங் எவ்ரிதிங் இட் இஸ் பாசிபிள் என்ன சொல்லுங்கள். பிகாஸ் வி கம் ஃப்ரம் நேச்சர், நேச்சர் இஸ் ஒர்க்கிங் இன் அவர் பாடி. அது எப்படி ஒர்க் அவுட் கண்டுபிடிக்கணும். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? ஏன்னா இன்னைக்கு பேசிக் ஐடியா கொடுத்துட்றோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வில் கோ இன்சைட் தி சப்ஜெக்ட். ஓகே.